ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குறைஞ்ச அமௌண்ட்டில் இன்டர்நெட் ட்ரேட் பண்ணி டெய்லி 100-200 எப்படி சம்பாதிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன். இந்த ஆப் வச்சு தான் நான் ரெகுலராக இன்டர்நெட் ட்ரேட் பண்ணி 100-200 ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டோன்னே உள்ள போயிடுச்சு. நான் நாளைக்கு யூஸ் பண்ண கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா HCL. இந்த கம்பெனி தான் செல் பண்ணி நாளைக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கம்பெனி சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்றது வீடியோ போக சொல்லிடுறேன். நான் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் பீச் 5, சவுத் இந்தியன் பேங்க் 53 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். சரி, ஓகே. எதுக்காக இந்த HCLன்ற கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு கேட்கலாம். HCL கம்பெனி இது இங்கே இருக்க பாருங்கள். நிஃப்டி 50 இருக்குது. நிஃப்டி 50 எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25,657 ரூபா இருக்குது. அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிறைய பேரால முடியாது. அதனால தான் நான் கம்மியான அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த HCL பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 12.52% ஒரே நாளில் ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அப்படின்னும் போது திங்கக்கிழமை கம்பெனி ஓப்பன் ஆகும்போதே முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டில் தான் முடியும். ப்ராஃபிட் நாளைக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஆனாலும் நாம் அதுக்குள்ளே எக்ஸிட் ஆகி அதுக்கான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நாம் வெளியே ஓடிடுவோம். எனிவே இதனால் லோ ரிஸ்க். நாம் ரெகுலராக 100-200 எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனிவே டோன்ட் கெட் அ ஃபியர். ரெகுலராக நாம் இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலராக எப்படி ட்ரேட் பண்ணி ரெகுலராக எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறத பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை